ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல பார்வதி ஃபீலாகி உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுது, நம்ம அம்மா வந்தாக்கா என்ன பண்ண போகிறாங்க, பெரட்டி அடிக்க போகிறாங்களா இல்லை நம்மளுக்கு ஆதரவாக பேச போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அதை நினைச்சே பயந்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காக பார்வதி பயப்படணும்? அடுத்த வாரம் அவங்க அம்மா வராங்க, ஒரு ஜாலியாக தானே இருக்கணும். ஏன் பார்வதி பயப்படுறாங்க? பார்வதி பயப்படுற காரணம் கம்ருதீன். அதாவது நம்ம பண்ணுற லவ் கண்டென்ட்டு அம்மாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, என்ன சொல்ல போகிறாங்க, என்கிட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, இல்லை வீட்டுக்கு நான் எதுக்கு அமிச்சேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்களா அப்படின்ற பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, எமோஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. கம்ருதீனும் போய் கன்சோல் பண்ணுறாப்புல, இல்லை பார்வதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அதாவது உங்க கூட நான் இருக்கிறேன், எது நடந்தாலும் உங்க கூட இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னை அடித்தா விட நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா நான் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி பார்வதிக்குள்ள மனசுக்குள்ள ரொம்ப பெரிய ஹீரோவாக ஆயிட்டு இருக்காப்புல. பார்வதி சொல்கிறாங்க, டே இதெல்லாம் நான் உண்மையாக தாண்டா பண்ணிட்டு இருக்கேன், இது கண்டென்ட் இல்லைடா. பார்வதியும் கமருதீனும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க, டேய் நான் இது கண்டென்ட் இல்லைடா, நான் உண்மையாக தாண்டா ஃபீலிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாப்புல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த ஷோலேயே கேட்குறேன் டி, அப்போ எப்படி பொய்யா இருக்கும், உண்மை தாண்டி இருக்கும். நான் உண்மையான, அதாவது இந்த ஷோவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் டி, இல்லைனாக்கா அடுத்த லெவலில் என்னால் விளையாட முடியாது டி, உங்க கூடவே நான் உக்காந்துருவேன். நான் ஃபுல்லாக இறங்கிட்டேனாக்கா அடுத்தது என்ன ஏதுன்னு கூட யோசனை பண்ண மாட்டேன், இங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன். நீ வாடா போகலாம், விளையாடலாம், கேம் விளையாடலாம், வாடான்னு சொன்னால் கூட நான் வரமாட்டேன், இரு உக்காரலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுவேன். நான் அந்த ஜோனுக்கு போயிடுவேன். அதனால தாண்டி நான் இப்போ கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். லவ் ஜோனுக்குள்ளெல்லாம் போயிட்டேனாக்கா என்னால் வெளியவே வர முடியாது பார்வதி. டேய் என் கூட இருப்பில்லடா அப்படின்ற மாதிரி பார்வதி ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க, அழுகுறாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்கள் அம்மா வந்தால் என்ன பண்ண போகிறாங்க, எங்கள் அண்ணனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போவாங்க, அவங்களும் பார்த்துருப்பாங்க, அவங்க சர்க்கிளும் பார்த்துருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு என்னென்னவோ யோசனை பண்ணி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க, ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அமித்தும் கன்சோல் பண்ணிட்டுருக்காப்புல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்வதி, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கேவலமாக இல்லை, நல்லா தான் இருக்குது, அப்படி ஒன்றும் மோசமாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விதத்தில் சொல்லிட்டுருக்காரு. சாண்ட்ராவும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களாம் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது பார்வதி அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஷாக்கு, என்னாடியா 2 நாளைக்கு முன்னாடி கைட்டி விட்டுடு வானா அவன் வானா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த சாண்ட்ரா, இப்போ நீங்கள் 2 பேர் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அடுத்த வாரம் பற்றிலாம் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஒரு கான்செப்டில் இவங்க இப்படி பேசுகிறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி அப்படி பேசுகிறாங்க, இப்போ என்னடானாக்கா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா எது பண்ணாலுமே அவங்களுக்கு கரெக்டு தான். சாண்ட்ரா இந்த டைலாக் சொல்லும்போது ஒரு ஜர்க்காவாங்க, என்னடா இது 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அப்படி சொல்லிட்டோம், இப்போ இப்படி சொல்கிறோமே, யாருன்னா எதனா இதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஜர்க்காவாங்க. அதாவதுங்க, இந்த வீட்டில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைக்க முடியாது, அது பாட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஏஞ்சி பார்த்தாக்கா மூஞ்சி தெரியும், எப்படி அந்த ஃபீலிங்ஸ்லாம் குறையும்னு சொல்ல முடியாது. இருக்கிற அதிகமாக தான் ஆகும். பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனாக்கா முன்னே நிற்கிறாப்புல கம்ருதீன். அப்படி இருக்கும்போது என்ன நினைப்பாங்க, பெண் மனசு என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கோசம் ஒருத்தர் நிற்கிறானே அப்படின்னும் போது அது இன்னுமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூஸ்ட் ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே வரணுன்னாக்கா வீட்டை விட்டு வெளியே போனால் தான் நடக்கும். இந்த வீட்டை விட்டு வெளியே போனோடனே வேறு மாதிரிலாம் யோசனை வரும். அவங்களுக்கு சூழ்நிலை எவ்வளவோ கை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ போய் அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா, அந்த ஃபீலிங் இருக்கா, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ யார் என்ன சொன்னாலுமே அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வர முடியாது. அது கமருதீனாலும் வெளியே வர முடியாது, பார்வதினாலும் வெளியே வர முடியாது. இதில் பார்வதி அழுதுட்டுருக்காங்க, கொஞ்சம் சேரப் ஆகி ஏஞ்சி வந்துட்டாங்க. சரி வாடா நம்ம போய் கேம் விளையாடலாம், அப்படியே உக்காந்துருந்தாக்கா நம்மளை வேறு மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டு ஆக்டிவாக போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுது. இவங்களெல்லாம் வச்சு அடுத்த வாரம் என்ன கண்டென்ட் எடுக்க போகிறான்னு தெரியல பிக் பாஸ். பார்ப்போம். நன்றி மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.